ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. மாய்மால அன்பு. ஒருவரை அன்பற்றவர் என்ற அடையாளத்தோடு பார்ப்பது வருத்தமான விஷயம்தான். ஆனால் நம்மை நேசிப்பது போல காண்பித்துவிட்டு செயல்களால் நம்மை வெறுத்தால் அது துக்கமான விஷயம். செய்த தவறுக்காக நம் மன்னிப்பு கேட்டும் நம்மை மன்னிக்காத ஒருவரை பற்றி எண்ணும் போது வருத்தமாக உள்ளது. ஆனால் நாம் செய்த தவறுகளை ஒரு பிரச்சனையாகவே எண்ணாதவர் போல ஒருவர் காண்பிக்கிறார். ஆனால் மனதில் இன்னும் அந்த கசப்பை வைத்து வாழ்வதை நாம் காணும் போது ரொம்ப துக்கப்பட நேரிடுகிறது. ஆபத்திற்கு ஒரு உதவி செய்ய வராத நண்பரையோ உறவினரையோ நினைக்கும் போது வருத்தம் வருகிறது. ஆனால் உதவி கேட்காத போதே உயிரையே தருவது போல பேசுகிறார். ஆனால் அவசியமான ஒரு வேளையில் வாய் திறந்து கேட்டும் ஒரு உதவி செய்யாதவரை நினைத்தால் துக்கம் வருகின்றது. நல்லவர்களாகவே நாம் வாழ வேண்டும் என்பது தெய்வ சித்தம். ஆனால் நம்மை நல்லவர்களாக காண்பிப்பதில் மட்டும் குறியா இருந்துவிட்டு அப்படி எதுவும் நடத்தையில் இல்லாவிட்டால் அது மாய்மாலம். அதை கர்த்தர் விரும்ப மாட்டார். சிலர் பிறரை நேசிப்பதில்லை, சிலர் பிறரை மன்னிப்பதில்லை, சிலர் பிறருக்கு உதவுவதில்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு இருதயமே அவர்களுக்கு இல்லை. இப்படிப்பட்ட மனதினரை எண்ணும் போது கொஞ்சம் மன கஷ்டம் வருகிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு இருந்தாலும் அப்படி இல்லாமல் நல்ல மனதினரை போல நடித்து காட்டுவது அதிக மன கஷ்டத்தை தரும். ஏனென்றால் அவர்கள் நல்ல எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தி விட்டு ஏமாற்றி விடுவது போல் உள்ளது. இன்றைய சபைகளில் அன்புடன் பேசுகின்றவர்கள் அநேகர் உண்டு. அக்கறையோடு விசாரிப்பவர்கள் உண்டு. மிகுந்த நட்புறவு காட்டுகின்ற அநேகர் உண்டு. ஆனால் அநேகர் அன்பற்ற இருதயத்தோடு இருக்கையில் ஒரு பக்தி சூழலுக்காக இல்லாததை இருப்பது போல காண்பிக்கின்றனர். அன்பை வெளிப்படுத்தாமே ஒரு பாவம். இல்லாத அன்பை இருப்பது போல காண்பிப்பது பெரும் பாவம். மன்னியாமல் வாழ்வது ஒரு பாவம். வாயினால் மன்னித்து விட்டு இருதயத்தில் கசப்பை கட்டி காப்பது பெரும் பாவம். மாய்மால மற்றவர்களாக வாழ கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். சிந்தனைக்கு, ஜனங்களுக்கு உன்னை நல்லவனாக காண்பி, ஆனால் ஜனங்கள் உன்னிடம் நல்லதை பார்க்கணும். ஜனங்களுக்கு உன்னை நல்லவனாக காண்பி, ஆனால் ஜனங்கள் உன்னிடம் நல்லதை பார்க்கணும்.